வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆத்தென்டிக், டெலிஷியஸ் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு தேக்ஸாவை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகினதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் புதினா இலைகள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பீஸ், கேப்சிகம், காலிஃப்ளவர், அப்புறமா மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கரை ஒரு 5 மினிட்ஸ் வெந்நியில் ஊற வச்சுட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறமா 3 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துடலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மினிட்ஸில் தண்ணி நல்லா கம்மியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா இலைகளை தூவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை வெயிட்டுக்கு வச்சிடலாம். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செட்டப் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் பிரேக் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.